இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன காதலிச்சீங்க. காதலிச்சதான். என்ன நடந்துச்சு? இந்த லவ்ல தோத்து போனவங்க எல்லாரும் அப்படியே கல்யாணம் பண்ணிக்காமலாம் இருந்துட மாட்டாங்க. அப்படியே இருந்திருந்தா நாட்டுல இவ்ளோ கோடி மக்கள் அதிகரிச்சிருக்க மாட்டாங்க. கல்யாணம் கம்பல்சரின்றப்போ காதல் அப்படியே ஒரு மெமரியா இருந்தது. எனக்கு என்னுடைய அம்மா மேல அதிக அன்பு இருக்கு. என் அம்மாவோட கனவு எனக்கு கல்யாணம் பண்றது. அட்லீஸ்ட் அம்மாவோட கனவையாவது நிறைவேற்றணும்ல. நிறைவேத்துங்க. நிறைவேத்தி நாட்டு ராணுவத்துக்காக பசங்களை பெத்துக்கோங்க. இப்ப என் மனசுல பூமி இருக்கிறதுனால எப்படியாவது பூமியை என்ன காதலிக்கிற மாதிரி பண்ண முடியுமா? அது அது எப்படி என்னால முடியும்? சொன்னல, ஒரு ஃப்ரெண்டா இருந்து அவளே என்ன காதலிக்கிற மாதிரி உன்னாலேயே பண்ண முடியாதுன்றப்போ அவ இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோ. அவ என் மனசுல இல்ல. போய் சொல்லாதீங்க. இருக்கா? இல்ல. இருக்கான்னு சொல்றேன்ல. இல்லன்னு சொல்றேன்ல. இல்லாம இருந்தா கார்ப்பரேட் கம்பெனில இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ட்ரெஸ் வாங்கி போட வச்சு மறுபடியும் எதுக்கு கழட்ட சொன்னீங்க? எதுக்கு கழட்ட சொன்னீங்க? எதுக்குன்னா அவளுக்கு அது சூட் ஆகும். நீங்க போய் சொல்லாதீங்க. சூட் ஆகாம இருந்தா அதே ட்ரெஸ்ஸோட அவங்க வெளியில கூட்டிட்டு போயிருக்க மாட்டீங்க. யாரோ அவகிட்ட ஆசையா பேசினாங்கன்னு பொறாமையில அவங்கள அடிச்சு அவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ உங்க மனசுல அப்படியே தான் இருக்கா. அவ மேல உள்ள காதல் அப்படியே தான் இருக்கு. அப்படி இருந்தா வெயிட் பண்ணணும். அத விட்டுட்டு மனசுல அவளை வச்சுக்கிட்டு அந்த நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டே இல்ல. நீ கேட்டாலும் கேட்கலனாலும் முதல் தடவை தைரியத்தை வர வச்சுட்டு மாப்பிள்ள கிட்ட நானே கேக்குறேன். சரி, நம்ம எப்போ போய் கேட்க போறோமோ, எந்தோட கஷ்டம் எப்போ சரியாகுமோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, இன்னைக்கே நம்ம கேட்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, சரியா? என்னோட கவலை எல்லாம் இந்துவா அவங்க என்ன பாடுபடுத்த போறாங்களோன்னு தான். சீக்கிரமா நட. இப்படி பொறுமையா நடந்தா நம்ம வீட்டுக்கு எப்போ போய் சேர்றது? அத்தை, ரொம்ப வெயிட்டா இருக்கு அத்தை. உங்க வீட்லயும் வரதட்சணை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து எங்க மனசும் வெயிட் ஆயிடுச்சுமா மருமகளே. அந்த வெயிட்டோட ஒப்பிட்டு பார்த்தா நீ சுமக்கிற வெயிட் ஒரு வெயிட்டே கிடையாது. பரவாயில்ல, நடந்து வா. ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்னால தூக்கிட்டு வர முடியல. எங்களுக்கும் இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நடத்துறோம்ல, நீயும் அதே மாதிரி இரு. ரொம்ப சரியா சொன்னடி. வாமா வா, ஃபாஸ்டா நடந்து வா. யாரா நீ? டேய், அறிவில்ல உனக்கு? கண்ணு தெரியலையாடா? இறங்கடா கீழே, இறங்கு. தம்பி, நீங்களா தம்பி? என்ன தம்பி, என்னாச்சு? காரை மேல ஏத்துற மாதிரியே வந்தீங்க. பிரேக் பிடிக்கலையா? உங்க கூட என் தங்கச்சி இருந்ததுனாலதான் பாவம் பார்த்து பிரேக் ஆச்சும் போட்டேன்.
இல்லைன்னா உங்க 2 பேர் மேல ஏத்திட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நீ எதுக்கு இங்க வந்த? சேம் கொஸ்டின். நீ எதுக்கு இங்க வந்த? நான் இந்த வீட்ல இருந்தவ. இது என்னோட வீடு மாதிரி. நான் இந்த வீட்டுக்கு வர போறவ. இந்த வீட்டுக்கு மருமகளாக போறவ. மருமகளா? மண்ணா கட்டி. யாரடி சொன்னாங்க உனக்கு மருமகளாக போறேன்னு? யார் சொன்னா உனக்கு என்ன? நான் தான் இந்த வீட்டு மருமக. அதுக்கு சாட்சியா என் அத்தை தான். நான் போட்ட ருசியான காஃபியை குடிச்சிட்டு என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. மருமகளா மட்டும் இல்ல, இந்த வீட்ல வளர்க்குற கோழி மாதிரி கூட உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. நான் தான் இந்த வீட்டோட மருமகன்னு என் அத்தை வயலி சொல்ல வைக்கிறேன். அப்ப என்னடி பண்ணுவ? அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை. ஆண்டி. ஏய், என் ஆண்டி என்னடி பண்ண? முதல்ல நீ தான் இந்த வீட்டுக்கு வந்த. அப்படி ஏதாவது பண்ணிருந்தா நீ தான் முதல்ல பண்ணிருக்கணும். ஷூ. ஆண்டி மனசு உனக்கு நல்லா தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமான்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? யாரு டெஸ்ட்ல பாஸ் ஆவறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. தோத்து போனவங்க இந்த வீட்ல இருந்து மூடிக்கிட்டு வெளியில போயிடணும். ரெடியா? ரெடி. ஐயோ ககன் என்னாச்சு? ஐயோ இவ்ளோ ரத்தம் போதே. ககன், ககன் உங்களுக்கு என்ன ஆச்சு? ககன், என்னாச்சு உனக்கு? ஐயோ மாமாவா? ககன், ககன், என்னாச்சு ககனுக்கு? எங்க ககன்? எங்க ககன்? ககன், பாத்தியா, நான் தான் ஜெயிச்சேன். இப்போ நீ கிளம்பு. நீ எப்படி ஜெயிச்ச? அத்தை நான் கூப்பிடும் போதே வெளியே வந்தாங்க. நீ கூப்பிடுற நேரத்துக்கு இங்க வந்துட்டாங்க. நான் தான் ஜெயிச்சேன். ஒடியே ஒரிவு கிட்டவளே. பொடி புடிமத்தக்காரி. நீங்க சொல்லுங்க ஆண்டி. நான் சொன்னதுனால தானே நீங்க வெளியில வந்தீங்க. அதெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க ஆண்டி. சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க. ராமாயணத்துல அந்த ராமனிய மயக்குன மாயக்காரிடி நீ. அதே ராமாயணத்துல லக்ஷ்மண மேல கண்ணு வச்ச சூர்பனகடி நீ. நீதாண்டி சூர்பனக. நீதான் 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 சூர்பனக. மாயக்காரி. நீதான் சூர்பனக. நீதாண்டி சூர்பனக. சூர்பனக. நீதான் 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 நீதாண்டி. நீதான் நீதாண்டி சூர்பனக. நீதான் சூர்பனக. நீதான் சூர்பனக. அம்மா என்னாச்சுமா? ஏன் பதட்டமா வரீங்க? இந்த வீட்டு மருமக நான் தானே நட்சத்திராவும் பூமியும் சண்டை போட்டுக்கறாங்க. என்ன சொல்றீங்க? நடுவுல நம்ம போனா தேவையில்லாம பிரச்சனை வரும். நீ வா போலாம். அம்மா. பூர்ணி, மானம் போகுது. ஐயோ அம்மா எங்கம்மா போவீங்க? எங்கயாவது போலாம் வா. அம்மா எங்கம்மா? அவங்க போற வரைக்கும் நம்ம எங்கயாவது வெளியில இருக்கலாம். நீ வா. அட இருங்கம்மா. அம்மா ஷோ